Hi, good evening to everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் உங்களுக்கு டாபிக். அமைதியான ஆழ்கடல் ஒருபொழுதும் சிறந்த மாலுமியை உருவாக்குவதில்லை. அந்த வசனத்துல விடுங்க. அந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த இமேஜை கிரியேட் பண்ணது யாருன்னா நான் தான். என்னது என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த இமேஜை கிரியேட் பண்ணது நான் தான். எப்படி கிரியேட் பண்ண? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் ஒன்றும் பெரிய கிராஃபிக் டிசைனர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது அதுக்கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல படிக்க தெரிஞ்சா போதும். அது கமெண்ட் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்து கொடுத்துரும், வீடியோ எடுத்து கொடுத்துரும், எல்லாமே எடுத்து கொடுத்துடுது. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்றதுனா ஏஐ தான். இந்த ஏஐல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்றது சார்? எனக்கு வந்து எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது எப்படி என்ன எதுன்னு தெரியுமா? பெஸ்ட் வந்து ஒரு இடிஎஃப்ல போயிடுங்க. வாட் இஸ் இடிஎஃப்? இடிஎஃப்னா என்ன அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவா கொடுத்துருப்போம். ஓகே, இன்னைக்கு அதுக்கு உண்டான இடிஎஃப் என்ன ஏதுன்றது சொல்றேன், கேட்டுக்குங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடிஎஃப்ல போறதுக்காட்டியும் ஏஐக்கு முக்கியமான சோர்ஸ் என்னன்னா எனர்ஜி, கரண்ட்ன்றது முக்கியமா தேவை. அந்த பவர் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்குலாம் தவறுனதுக்கு அவங்களுக்கும் நான் ஒரு என்ன சொல்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லேர்ன் பண்ணி ஏன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். டெக்னிக்கல் கிளாஸஸ் வரும் 30ஆம் தேதி மார்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். 6 PM to 8 PM via Google Meet. No more recording classes. அண்ட் இதுக்கு உண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3K ஃபீஸஸ். என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான். உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருந்ததுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணி கேட்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணி விடுறேன். இதுக்குண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்றது ஷூர் ஷார்ட்டா சென்ட் பண்ணி விடுறேன். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எனர்ஜில வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய எனர்ஜி ஆப்டமைஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதோடைய என்ஏவி நெட் அசெட் வேல்யூன்னு என்ஏவினா இந்த நெட் அசெட் வேல்யூ இன்னைக்கு 10 ரூபாய் 10 பைசால இருக்கு. யாருன்னா சிப் பண்ணணும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் வந்து ஒரு பவர் செக்டார்ல எந்த ஸ்டாக்குமே இல்லை, அதுக்கு நான் வந்து எஸ்பிஐல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா இதை எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜி செக்டாருக்கு என்ன கிரேஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவேன். என்கிட்ட எந்த ஒரு எனர்ஜி ஸ்டாக்குமே இல்லை லாங் டேர்முக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மியூச்சுவல் ஃபண்டை சிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மெரா அசெட்டோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி இடிஎஃப். இந்த இடிஎஃப் வந்து சமீபத்துல தாங்க லான்ச் ஆச்சு. சமீபத்துல எப்ப லான்ச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2002 லான்ச் ஆச்சு. ஒரு என்ஏவின் விலை 10 ரூபாய், இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 ரூபாய் 40 பைசா. 40% லாபத்தை அள்ளி கொடுத்துள்ளது இந்த ஒரு 5 மாசத்திலேயே. ஒரு இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட். இதெல்லாம் வந்து ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸா ஒரு 10,000 ரூபாய்க்கோ இல்ல ஒரு 1000 என்ஏவியோ வாங்கி விட்டுட்டு மருந்து விட்டு வேடிக்கை பாருங்க, பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். எனக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எந்த ஸ்டாக்ல வாங்குறதுனே தெரியலன்ற தடுமாற்றத்துல இருக்கிறவங்க தாராளமா இந்த இடிஎஃப் எடுத்துக்கோங்க. இப்பதான் இந்த என்ஏவி உள்ள வந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நம்ம என்னென்ன ஸ்டாக் சொல்லியிருந்தோம், எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம என்னென்ன ஸ்டாக் சொல்லியிருந்தோம், விப்ரோ அண்ட் தென் HCL டெக்னாலஜிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். டிசிஎஸ்க்கு மாற்றா வேற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அண்ட் ஓகே, விப்ரோ என்ன ரேஞ்ச்? விப்ரோ வந்து நம்ம இந்த ரேஞ்சிலேயே சொன்னோம். இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது எத்தனையோ பேர் கிண்டல் அடிச்சாங்க நம்ம சொல்லி. அது வந்து கீழே இருந்தவனே என்னப்பா விப்ரோக்கு ஜுரம் வந்துடுச்சா, டைஃபாய்டா, டெங்கு ஜுரமான்லாம் கேட்டாங்க. அவங்கள எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டைன் ஆகாம கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுங்க, ஃப்ரெஷ் பை பண்றவங்க பை பண்ணுங்க அப்படின்னு இருந்தோம். அப்படி ஃப்ரெஷ் பை பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 37% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஆல் டைம் ஹைல ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 45%ல புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்பயும் ஒன்றும் கிடையாது. விப்ரோ வந்து ஏறினதுக்கு உண்டான இறக்கம் தான் டுவர்ட்ஸ் மேல போகும். இந்த ரேஞ்சை உடைக்க கூடாது. இந்த ரேஞ்சை உடைக்கவும் விட மாட்டாங்க. விப்ரோ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்துட்டு மேல போச்சுன்னா டுவர்ட்ஸ் 551 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். அண்ட் தென் அந்த 551 உடைச்சதுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பூமப்பா ஒரு 600க்குலாம் மூவ் ஆகும். அப்போ விப்ரோல வந்து நம்ம ஒரு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் போறோம்னா ஸ்டாப் லாஸா ஒரு 504 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே உடைச்சா அடுத்த சப்போர்ட்டா 460க்கு வந்துடும்.
அதனால ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஓகே, HCL டெக்னாலஜிஸ் கிளீனா அந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. மேலே போனதுக்கு ஒரு சைட்வேஸ், இந்த சைட்வேஸ்ல இவங்களுக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 1580 வந்து ஒரு SL மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்டை விட்டு உடைச்சதுன்னா ஃபர்தரா கீழே வரும். ஒரு 1480 ஒரு ₹100 குறையும். நம்ம அந்த ₹100 குறைஞ்சிருக்குன்ட்டு உடனே வாங்கிடக்கூடாது. அங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா, இன்னமும் கரெக்ஷன் வந்துட்டு பிரைமரி சப்போர்ட்டுக்கு வந்து எடுக்க போதா, லிக்விடிட்டி ஏரியாவுக்கு வரப்போதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதுதான் கான்செப்ட். ஸோ HCL டெக்னாலஜிஸ் இங்கிருந்து பை பண்ணீங்கன்னா டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 1800க்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. சரி, இன்னமும் சொல்றேன், ஒரு ஆர்டர் கூட செட் பண்ணுங்க. 1600 கூட ஒரு பை ஆர்டர் செட் பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அக்கமடேஷன் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு 10 குவான்டிட்டி வாங்குறேன்னு நினைக்கிறவங்க 5 வாங்கிக்கணும். இன்னொரு 5 வந்து ஒரு சீப்பர் பிரைஸுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. அப்ப அங்கிருந்து ஒரு ஆர்டர் செட் பண்ணீங்கன்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூவ் ஆனா கூட ஒரு ₹300 ஸ்விங் ரேலி இருக்கு. கிளீனா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. சரி, இந்த ஸ்டாக்ல நம்ம இந்த ரேஞ்சில சொன்னோம். ஆல் டைம் ஐ பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்தா என்ன பவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அன்னைக்கு நம்ம சொன்ன ஸ்டாக் யார் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். இதை விட இந்த ஸ்டாக் நல்ல கரெக்ஷன்ல இருக்கும்போது நம்ம சொன்ன ரேஞ்ச் இந்த ஒரு கன்சல்டேஷனை உடைக்கும் போது இங்க சொன்னோம், இந்த இடத்துல இருந்து வாங்கினவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 77% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இதை ஏன் நான் சொல்றேன்னா, எல்லா பிகைனருக்கும் ஒரு மித் இருக்கு. ₹100 ஸ்டாக் தான் ₹200 போகும், ₹1000 ₹2000 ஸ்டாக்லாம் ஏறாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரி, இங்க வந்து நீங்க போடுற பைசாக்கு என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருது, அதுதான் இங்க கான்செப்ட். நீங்க போயிட்டு ₹1,00,000 போயிட்டு நீங்க ₹100 ஸ்டாக் வாங்கி அது வந்து ₹200 போச்சுன்னா 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இதே ₹1,00,000 வெறும் 25 ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு ₹1000 ஸ்டாக், அந்த ₹1000 ஸ்டாக் டபுள் ஆகாதா? ஷூர் ஷார்ட்டா டபுள் ஆகும். இதுக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் சொல்லலாம், எத்தனையோ ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லி 100% 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததெல்லாம். ஏன் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்குங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட 3x கூட்டான ரிட்டர்ன்ஸை கொடுத்துடுச்சுங்க இல்லையா? ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டெக் மகேந்திரா கிளீனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு நல்ல போதுமான கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இந்த ஸ்டாக்குக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட், ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு 10%. அந்த 10%க்கு மேல, அதாவது ஒரு ₹1400 மேல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா டுவர்ட்ஸ் 30% உண்டான ஸ்விங் ராலி இருக்கு. ப்ரீவியஸ் ஐயை போய் அடிக்கிறதுக்கு ஐடி பாசிபிள். இல்ல கன்சல்டேஷனை உடைச்சிடுச்சுங்க. இவ்வளவு பெரிய கன்சல்டேஷனை உடைச்சு ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இன்ஃபோசிஸ் வந்து கிளீனா வந்து இந்த ரேஞ்சை உடைச்சிருக்கிறாங்க, தெரியுதுங்களா? இந்த லாங் கன்சல்டேஷனை உடைச்சாங்க. இவங்களுக்கு நம்ம சொன்ன ரேஞ்ச் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் ஆகி வரும்போது இது ஒரு ஸ்ட்ராங் லிக்விடிட்டி ஏரியாங்க. இந்த லிக்விடிட்டி ஏரியாவை உடைக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது, போதுமான கரெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம். அங்க யார் யார் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. 40-45%. நாங்கள் இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு டிசிஎஸ்க்கு மாற்றிருக்கோம் அப்படின்றத தான் சொல்லலாம். டிசிஎஸ் ஆல் டைம் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இந்த லிக்விடிட்டி ஏரியா, அந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் மேலே முடிச்சுட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு ஐடி பாசிபிள். அப்போ நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம், ₹1600 பை பண்றோம், ஒரு ₹1561 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறோம்னா டார்கெட் இவ்வளவு தூரம் இருக்கு. அப்போ ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஒரு 15%. இந்த 15% மேல உடைச்சதுன்னா இது லாங் டேர்ம் கன்சல்டேஷன் பிரேக் அவுட், பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. என்ன கன்சல்டேஷன்? அப்போ லாங் டேர்ம் கன்சல்டேஷன்னா இந்த ஸ்டாக் எந்த ஜோனை நம்ம சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அப்போ இது என்ன ஜோன்? பெரிய கன்சல்டேஷன். இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு ஐல வாங்கல, ஒரு கரெக்ஷன்ல வாங்குறீங்க. கரெக்ஷன்ல வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் வைங்க. இல்ல ஃபர்தரா கீழே இறங்குச்சுன்னா கவலைப்படாதீங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ல எதுக்கு பயப்படுறீங்க? மார்க்கெட் விழுந்தா எந்திரிக்கும், எந்திரிச்சா ஒரு கரெக்ஷன் வரும். ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு ஸ்விங் லோல வரது வாங்குறதுல வாங்க வேண்டிய இடத்துல கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க. டுவர்ட்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்கு ஐடி பாசிபிள். பியூர்லி பிரேக் அவுட்னா ஆல் டைம் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு மனசு வராது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப ஸ்டாப் லாஸா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது 1575. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஎஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அஃபேல்ற ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு ரெண்டு பேர் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க.
நான் அவங்களுக்கு கூட இல்லைன்னுட்டு சும்மா ஒரு காமெடி பண்ணியிருப்பேன். அது உண்மையாவே அஃபேல்ன்ற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோடைய லெவல்ஸ் என்ன, இப்போ இந்த ஸ்டாக்ல பை பண்ணலாமா, ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல், லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. அதாவது ஒரு ஓவர் வேல்யூ போச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும், ஒரு அண்டர் வேல்யூனா என்ன, ஃபேர் வேல்யூனா என்ன அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். இந்த ஹென்கால்ல அந்த வீடியோவை லிங்கை பிரிண்ட் பண்ணி தரேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் என்ன கான்செப்ட் இப்போ சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். மார்க்கெட் ஒரு 166 ரூபாயில இருந்து இந்த ஸ்டாக் என்ன பிரைஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 700% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு என்ன சொல்றது, அண்டர் வேல்யூல இருந்து ஓவர் வேல்யூ ஆயிட்டு, ஓவர் வேல்யூக்கு அந்த ஸ்டாக் வந்து கன்சிஸ்டன்ட் ஏர்னிங்ஸ் எல்லாம் ஏற்படுதா எப்படி நம்ம பார்க்கணும், என்ன எதுனிட்டு லாஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்போம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து என்னவா நடக்குது, இந்த ஸ்டாக்குக்கு எது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா பாத்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் 872ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஒரு டயகனல் சப்போர்ட் போடலாம் அண்ட் தென் ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ் போடலாம். இது வந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, இந்த மைனர் ட்ரெண்டோடைய சப்போர்ட்ல என்ன ஒரு டே ஃப்ரேம் கேண்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் லெக் டோஜி வச்சுட்டு சின்னதா ஒரு புல்லிஷ் கேண்டல், ஆனா அது இன்வாலிட். அந்த வந்து நிறைய பேர் மார்னிங் ஸ்டார்னு கன்சிடர் பண்ணி போறீங்க, மார்னிங் ஸ்டார் ஆகாது. இப்போ ஒரு ஃபாலிங் சேனல்ல வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக், தெரியுதுங்களா, ஒரு ஃபாலிங் சேனல்ல வந்துட்டு ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1130க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா யூ கேன் கன்சிடர் பை. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேல 1140க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா இந்த ஸ்டாக் ஃபர்தர் மூவ்க்கு ரேலி கொடுக்கறதுக்கு ரெடி. அப்போ இங்க இருந்து அடுத்த ஸ்விங்குக்கு ஒரு 27% ஆஃப் ரேலி இருக்கு. இல்ல நம்ம இந்த இடத்துல வாங்குறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஜோனை மெயின்டைன் பண்ணிக்கலாம், இந்த ஜோன் இருக்கலாம் நீங்க பிரீத் பண்ண விடலாம். இது வந்து ஒரு எஸ்எல் ஜோனா வச்சுக்கோங்க. 1024 ரூபாய் எஸ்எல். இதுக்கு கீழே உடைச்சதுன்னா ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 883 ரூபாய்க்கு போகும். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த கரெக்ஷன்ல ரீபை பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபர்தரா growthக்கு உண்டான நிறுவனம் அஃபேல் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு பை பண்ணக்கூடிய நண்பர்கள் பை பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் குரூப்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். மார்க்கெட்டை டிசிப்ளின் லேர்னிங் இல்லைன்னா இங்க ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, 4 பேருக்கு நம்ம சேனல்ல சொல்லி விடுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.